ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு ஜான். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஜான் வந்து டேரியோன் அப்படின்ற ஒருத்தவனுக்கு வந்து சண்டை எப்படி போடணும்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த டேரியோன் வந்துட்டு ஜான் அங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்றான். ஜான் வந்து திரும்பி பார்க்குறான். அப்போ அங்கே வந்து நல்லா குண்டா ஃபேஸ்லாம் வந்து ரவுண்டா இருக்கு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவன் வந்து இவங்க கிட்ட வந்துட்டு என்னைய வந்து இங்கே வந்து ட்ரைனிங்காக வந்து வர சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அந்த இடத்துல வந்துட்டு பையன் நிற்கிறான். அவன் வந்துட்டு இவன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நோபல் ஹவுஸை சேர்ந்தவனா தான் இருக்கும், இந்த ஹை கார்டன் பக்கத்துல இருந்து வந்திருப்பான் அப்படின்னு வந்து இந்த பையன் வந்து சொல்றான். இந்த பை வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து போயிருப்பான். அதனால வந்துட்டு அவங்க பேசுறத வச்சே வந்து இவனால வந்துட்டு அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு வந்து இவனால வந்து சொல்ல முடியும். அப்ப சார் அலிசர் வந்து அவனை பார்த்து, இப்ப திருடங்க வேட்டையாரங்களாம் வந்து முடிஞ்சு போயிட்டாங்க போல, பன்னிக்குட்டியெல்லாம் வந்து நைட் வாட்ச்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அலிசர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் போட்டிருக்க அந்த கவசம் வந்துட்டு கருப்பு கலர்ல இல்ல, அது போய் மாத்திட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. அவனும் வந்து மாத்துறதுக்காக அந்த ஆயுதம்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து போறான். ஆனா அவனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு எந்த கவசமும் இல்லை, எல்லாமே வந்து சின்னமா இருக்கு. அதனால வந்துட்டு டோனல் நோயை வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வந்து கொடுக்குறாரு. அதுக்கே வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து போட்டுட்டு அவன் வர்றான். அதை பார்த்துட்டு சார் அலிசரை வந்துட்டு நல்லா பெரிய பண்ணை வந்து ஏதோ சின்ன பாத்திரத்துக்குள்ள வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ பாக்குற அளவுக்கு வந்து மோசமா வந்து சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்க ஹால்டர் அப்படின்ற ஒருத்தவன் இருக்கான். அவனையும் இந்த குண்டு பையிலே வந்து சண்டை போட சொல்றாரு. அந்த ஹால்டருக்கு வந்து 16 வயசு, நல்ல ஹைட்டா மசில்ஸ்லாம் இருக்கும். அவனோட அடி வந்து பயங்கரமா வலிக்கும்னு சொல்லிட்டு ஜானுக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த ஹால்டருக்கும் அந்த குண்டு பையலுக்கும் நடந்த சண்டை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. அந்த குண்டு பையன் வந்து கீழே விழுந்துட்டு என்னை அடிக்காதீங்க, நான் சரணடைஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். ஆனா சார் அலிசர் வந்துட்டு சரி பன்னிக்குட்டி எந்திரிங்க, எந்திரிச்சு உங்க வாழடுங்க, எந்திரிச்சு வந்து சண்டை போடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா அந்த குண்டு பையன் வந்து எந்திரிக்கவே இல்லை. அப்ப சார் ஹால்டர் கிட்ட வந்துட்டு அவன் எந்திரிக்கிற வரைக்கும் நீ அவனை வந்து அடிக்கிற அப்படின்னு வந்து சொல்றாரு. அவனும் வந்து அடிக்கிறான். அப்ப ஜான்ஸ்னை வந்து தடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறான். ஆனா பையன்ற வந்துட்டு ஜானை வந்து புடிச்சிட்டு போகாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சார் அலிசர் வந்து அந்த குண்டு பையில பார்த்து எந்திரி அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த குண்டு பையில வந்து எந்திரிக்க வந்து ட்ரை பண்றான். இருந்தாலும் வந்து அவனால வந்து முடியல, கீழே வந்து விழுந்துடுறான். அப்ப சார் அலிசர் வந்து ஹால்டரை பார்த்து திரும்ப அடி அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த ஹால்டர் வந்து அடிக்கிறதுக்காக வந்து கத்தியை வந்து ஓங்குறான். அப்ப ஜான்ஸ்னை வந்து பையோட கையை வந்து தட்டி விட்டுட்டு போதும் அப்படின்னு வந்து கத்துறான். அப்ப ஹால்டர் வந்து சார் அலிசரை வந்து பாக்குறான். அப்ப சார் அலிசர் வந்து ஜானை பார்த்து நான் தான் வந்து எங்க மாஸ்டர் டாம் ஸ்லாட்ஸ்னோ அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா ஜான் வந்துட்டு சார் அலிசரை வந்து கண்டுக்காம ஹால்டரை பார்த்து அவனை பாரு, அவன் ஏற்கனவே வந்து சரணடைறன்னு வந்து ஒத்துக்கிட்டான், அவனை அடிக்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப ஹால்டரும் வந்து அவனோட வாளை வந்து கீழே வந்து இறக்குறான். அப்ப சார் அலிசர் வந்து சொல்றாரு, நம்ம லார்ட்ஸ்ல வந்துட்டு அந்த குண்டு பையில வந்து லவ் பண்றான் போலயே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஜான் வந்துட்டு அந்த குண்டு பையில போய் தூக்கி விடுறான். அப்ப சார் அலிசர் வந்துட்டு உன்னோட வாழை எடு லார்ட்ஸ்னோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஜானு வந்து உடனே வந்து அவனோட வாளை வந்து எடுத்துடுறான். ஆனா ஜானுக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ வந்து சார் அலிசர் வந்து அவனை வச்சு செய்ய போறான்னு சொல்லிட்டு. அப்ப சார் அலிசர் வந்து சிரிச்சுட்டே நம்ம பாஸ்டர் வந்து அவனோட லவ் வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறான் போலயே, அப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா வந்துட்டு ஹால்டரோட வந்து இன்னும் 2 பேரை வந்து சேர சொல்றான். மொத்தம் 3 பேர். அந்த 3 பேரை வந்துட்டு ஜானை வந்து தாண்டி அந்த குண்டு பையில வந்து அட்டாக் பண்ணணும். அதுதான் வந்து அந்த எக்ஸசைஸ். இது வரைக்கும் ஜான் வந்துட்டு ஒரு ஆள் கூட தான் வந்து சண்டை போட்டிருக்கான், 2-3 பேர் கூட வந்து சண்டை போட்டது கிடையாது. அதனால ஜான் வந்து நினைக்கிறான் இன்னைக்கு வந்து ரத்தத்தோட தான் போய் படுக்க போற போலயே அப்படின்னு வந்து நினைக்கிறான். இருந்தாலும் வந்துட்டு அந்த குண்டு பையில பார்த்து என் பின்னாடியே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப திடீர்னு வந்துட்டு பையன் வந்து ஜான் கூட வந்து ஜாயின் பண்ணிடறான். இப்ப 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிரென்னு வந்துட்டு ஜான் கூட வந்து ஜாயின் பண்ணிடறான். இப்ப 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு தான் வந்து சண்டை. அப்ப சார் அலிசர் வந்துட்டு ஜான் கூட ஆப்போசிட்ல வந்து சண்டை போடுற ஒருத்தவனை பார்த்து ஏன் வந்து வெயிட் பண்ற, அட்டாக் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா வந்து ஜான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்றான். யாருன்னா வந்துட்டு ஹால்டரை வந்து அட்டாக் பண்றான். இந்த ஹால்டர்ன்ற வந்து ஸ்ட்ராங்கானவன் தான், இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து பொறுமையே இருக்காது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒழுங்காவும் தடுக்க தெரியாது. இது வந்து ஜானுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால ஜான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றான். எப்படியாச்சும் அவனை வந்து கடுப்பேத்தி அவனை வந்து மிஸ்டேக் பண்ண வச்சிடணும். அதுதான் வந்து ஜானோட ஸ்ட்ராட்டஜி. அதனால வந்து ஜான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹால்டரோட மண்டையிலே வந்து அடிக்கிறான். அந்த வலி வந்துட்டு அவனோட கைக்கு போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அவனோட நெஞ்செலும்புல வந்து அடிக்கிறான். இருந்தாலும் அந்த கேப்ல வந்துட்டு ஹால்டர் வந்து ஜானோட ஷோல்டர்ல வந்து அடிச்சிடுறான். இருந்தாலும் வந்துட்டு ஜான் வந்து அவனோட நெஞ்செலும்புல வந்து அடிச்சனால வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸை வந்து இழக்கிறான். அந்த கேப்ல வந்துட்டு ஜான் வந்து ஹால்டரோட காலில் வந்து அடிச்சு அவனை வந்து கீழே வந்து விழ வச்சிடறான். ஜான் வந்து ஹால்டரை வந்து தோக்கடிச்சதுக்கு அப்புறம் கிரென்னை வந்து பாக்குறான். கிரென் வந்துட்டு ஆல்பர்ட் அப்படின்ற ஒருத்தவங்க கூட வந்து சண்டை போடுறான். அவன் வந்து நல்லா தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா பையன்றவன் வந்துட்டு ராஸ்ட் அப்படின்ற ஒருத்தவங்க கூட வந்து சண்டை போடுறான். அவன் வந்து ஒழுங்கா வந்து சண்டை போடல. அதனால ஜான் வந்துட்டு பைக்கு வந்து ஹெல்ப் பண்றான். ஜான் வந்துட்டு அந்த ராஸ்ட் அப்படின்றவனோட ஹெல்மெட்டை வந்து தள்ளி விட்டுறான். அதனால வந்து அவன் தள்ளாடுறான். அப்போ பை வந்துட்டு ராஸ்ட்டை வந்து கீழே வந்து அட்டாக் பண்ணி அவனோட கழுத்துலேயே வந்து வாளை வந்து வச்சிடறான். அதுக்கப்புறம் ஜான் வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து கிரென்னு வந்து அந்த ஆல்பர்ட்ன்றவனை வந்து தோக்கடிச்சிட்டான். இதனால வந்து சார் அலிசர் வந்து கடுப்பாயிடுறாரு. இன்னைக்கு இதோட ப்ராக்டிஸ் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அப்ப ஹால்டர் வந்து ஜானை பார்த்து நான் ஒரு நிமிஷத்துல வந்துட்டு உன்னை தோக்கடிச்சிட்டேன் நினைச்சேன் ஜான் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு ஆமா நீ பண்ண அப்படின்னு வந்து சொல்றான்.
அப்ப ஜான் வந்து அவனோட ஹெல்மெட்டை வந்து கழட்ட வந்து ட்ரை பண்றான். ஆனா ஹால்டரை வந்து அவனோட ஷோல்டர்ல வந்து அட்டாக் பண்ணனால வந்து அவனுக்கு வந்து பயங்கரமா வலிக்குது. அப்ப அந்த குண்டு பையன் வந்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெல்மெட்டை வந்து மெதுவா வந்து கழட்டி விடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் வந்து ஜானை பார்த்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அப்ப அந்த குண்டு பையன் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். என்னோட பேர் வந்துட்டு சாமுவல் டார்லி. நான் வந்து ஹார்ன்ஹில்ல இருந்து வரேன். நான் வந்து இங்க நைட் வாட்ச்ல வந்து சேர வந்திருக்கேன். என்னோட அப்பா வந்துட்டு லார்ட் ரென்ட்லி. அவர் வந்து பேனர்மன் டூ தி டைரல் அப்படின்னு வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். அதுக்கு ஜான் ஸ்னோ வந்துட்டு என்னோட பேர் வந்து ஜான் ஸ்னோ, நான் வந்து நெட் ஸ்டார்க்கோட பாஸ்டர்ட் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சாமுவல் டார்லி வந்துட்டு தலையாட்டிட்டு நீ வந்து என்ன சாமுனே வந்து கூப்பிடலாம், என்னோட அம்மா வந்து அப்படிதான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பை வந்துட்டு நீ வந்து அவன் வந்து லார்ட் ஸ்னோன்னு வந்து கூப்பிடலாம், அவங்க அம்மா வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு வந்து உனக்கு தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பை வந்து சொல்றான். அப்ப ஜான் ஸ்னோ வந்துட்டு இவன் பேர் வந்து கிரென், இவன் பேர் வந்துட்டு பைப்பர் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு பை வந்துட்டு கிரென் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கால அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு கிரென் வந்துட்டு நீ என்னை விட அசிங்கமா இருக்கடா, அட்லீஸ்ட் எனக்காச்சும் வந்துட்டு வவ்வாலோட காது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சாமுவல் டார்லி வந்துட்டு உங்களோட உதவிக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப கிரென் வந்து கேட்கறா நீ ஏன் வந்து எந்திரிச்சு வந்து சண்டை போடல அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சாம் வந்து சொல்றான் நான் சண்டை போடணும்னு தான் வந்து நினைச்சேன், ஆனா என்னால வந்து முடியல, என்னால வந்துட்டு திரும்ப வந்து அடி வாங்க முடியல, நான் வந்து ரொம்ப கோல, என் அப்பா வந்து அப்படிதான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்டது வந்துட்டு கிரென்னு பை எல்லாருமே வந்து ஷாக்கு. எல்லாத்துக்குமே வந்து பை கிட்ட வந்து ஒரு பதில் இருக்கும், ஆனா இதுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து பதிலே கிடையாது. ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு ஆம்பளையும் வந்துட்டு அவனை வந்துட்டு கோலன்னு வந்து சொல்லிக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஷாக்ல அப்படியே நிக்கிறாங்க. அப்ப அந்த சாமுவல் டார்லி வந்துட்டு ஐ எம் சாரி, நான் வந்து இப்படி இருக்கணும்னு வந்து நினைக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த ஆயுதம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போறான். அப்ப ஜான் வந்து அவனை வந்து கூப்பிட்டு நீ உனக்கு வந்து இன்னைக்கு வந்து அடிபட்டு இருக்கு, ஆனா நீ நாளைக்கு வந்து நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த சாம் வந்துட்டு இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவல் டார்லி வந்து கிளம்புறான். சாம் கிளம்புனதுக்கு அப்புறம் கிரென் வந்து சொல்றான் இந்த மாதிரி கோலையெல்லாம் வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது, இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணனால நம்மளே வந்து கோலைன்னு வந்து சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரென் வந்து சொல்றான். அதுக்கு பை வந்து சொல்றான் நீ எல்லாம் வந்துட்டு கோலையா இருக்க கூட தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு வந்து சொல்றான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஜான் வந்துட்டு இப்படியே வந்து சண்டை போட்டு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அந்த ஆயுதம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து போறான். இந்த ஹேசல் பிளாக்கோட வாழ்க்கை வந்துட்டு ரொட்டீனா தான் இருக்கும். காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வால் பிராக்டிஸ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புதுசா வந்தவங்களுக்குலாம் வந்துட்டு புதுசா வந்து டாஸ்க் கொடுப்பாங்க, அவங்க எதுல வந்து திறமையா இருக்காங்கன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு ஜான் வந்து அவனோட ஓனாயை வந்து கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நேரத்துலலாம் வந்துட்டு டோனல் நோய்க்கு வந்துட்டு அந்த ஆயுதம் அந்த இடத்த வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் வில்லு செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் மேஸ்டர் ஏமனுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இன்னைக்கு ஜானுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு கல்லெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு வால் மேல வந்து போடணும், அப்பதான் வந்து சறுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து ஜானுக்கு வந்து பிடிக்காத வேலைன்னா வந்துட்டு இந்த வேலை தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு வந்து துணைக்கு வந்துட்டு கோஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல இருந்து பார்க்கும்போது இந்த உலகமே வந்துட்டு ரொம்ப அழகா தெரியும்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம்னு வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவன் சாமுவல் டார்லியை பத்தி நினைச்சிட்டே வந்து பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டும் எப்படி இவ்வளவு வித்தியாசமா இருக்கான், ஒருவேளை டிரியன் லானிஸ்டர் தான் வந்து இவனை வந்து உருவாக்கி இருப்பாரோ அப்படிலாம் வந்து யோசிக்கிறான். ஏன்னா டிரியன் லானிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு முக்காவாசி ஆண்கள் வந்து உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பதிலா அதை வந்து மறுத்துருவாங்க, இந்த உலகமே வந்துட்டு ஹீரோஸ் மாதிரி நடிக்கிற கோழைகளாலதான் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு உண்மையை வந்து ஒத்துக்கிறதுக்கு அப்படின்னு வந்து ஜான் வந்து நினைக்கிறான். இதெல்லாம் யோசிச்சிட்டே வந்து பண்றதுனால வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா தான் வந்து வேலை பார்க்கறான். அதனால இதை முடிக்கிறதுக்கே வந்து ஈவினிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஈவினிங் மீல் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு காமன் ஹால் வந்து போறான். அங்க அவனோட பிரதர்ஸ்லாம் உட்காந்து ஒயின்லாம் வந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. பை வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்கான். பை வந்துட்டு சூப்பரா வந்து கதை சொல்லுவான். அதனால அதெல்லாம் வந்து கேட்டுட்டு எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி அலிசரை வந்து இமிட்டேட் பண்ணிலாம் வந்து கதை வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த பையோட கதையெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து ஜானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு சாமுவல் டார்லி வந்துட்டு அந்த ஹால்லே வந்து ஒரு ஓரத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் பக்கத்துல போய் உட்கார்றான். அப்ப அந்த சாமுவல் டார்லி வந்துட்டு கோஸ்ட் வந்து பார்த்துட்டு இது என்ன ஓனாயா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு டயர் உல்ஃப், இது பேர் வந்து கோஸ்ட், இதுதான் வந்து எங்க அப்பாவோட சின்னம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு சாம் வந்து எங்களோடது வந்துட்டு வேட்டைக்காரன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு உனக்கு வேட்டையாடுறது பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சாம் வந்துட்டு ஐயா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அழ ஆரம்பிச்சிடான். ஜான் வந்துட்டு இப்ப எதுக்கு அழுற, எதுக்கு பயப்படுற அப்படின்னு வந்து கேட்கறான். அந்த ஹாலே வந்துட்டு ஒரே சத்தமா இருக்கு, எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பை சொல்ற கதையை கேட்டு. அதனால ஜான் வந்துட்டு வா வெளியில போலாம் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா சாமுக்கு வந்து பயமாயிருது, வெளியில கூட்டு போய் ஏதாச்சும் பண்ணிடுவானு சொல்லிட்டு ஏன் வெளியில போகணும் அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்து பேசுறதுக்கு தான், இதுக்கு முன்னாடி வாழை பாத்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சாம் வந்துட்டு நான் குண்டா மட்டும்தான் இருக்கேன், கண்ணெல்லாம் வந்து நல்லா தெரியும், அப்கோர்ஸ் நான் பார்த்தேன், 700 அடி ஹைட், இது இப்படி இருக்கும் வந்து நான் நினைச்சு கூட வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து சொல்றான். அப்ப ஜான் வந்துட்டு குளிர் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சாம் வந்துட்டு இந்த குளிரை வந்து நான் வெறுக்கிறேன்,
லாஸ்ட் நைட் வந்துட்டு நான் எந்திரிக்கும் போது விளக்கே இல்லை, இந்த குளிர்லயே வந்து நான் செத்துருவேன் வந்து நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்து சொல்றான், நீ வந்து ஒரு சூடான இடத்துல இருந்து வந்திருப்ப போலயே அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு சாம் வந்துட்டு, நான் போன மாசம் வரைக்கும் பனியே வந்து பார்த்தது இல்ல, பேரோலன்ஸ் கிட்ட வரும்போது இந்த இடமே வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சு, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பனியாலே வந்து உறைஞ்சி செத்து போயிருவோம்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்து சிரிக்கிறான். அப்ப சாம் வந்து கேட்கறான், என்னை வந்து மேல வந்து ஏற சொல்லுவாங்களா, அந்த வால் மேல வந்து ஏற சொல்லுவாங்களா, இந்த படியிலலாம் வந்து ஏறினா நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு வந்து சாம் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு, இங்க லிஃப்ட் இருக்கு, நீ அதுல வந்து ஏறலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு சாம் வந்துட்டு, எனக்கு இந்த ஹைட்டான பிளேஸ்லாம் வந்து ரொம்ப பயம் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு, இட் வாஸ் டூ மச், நீ என்ன எதை பார்த்தாலும் பயப்படுற, எனக்கு புரியல, நீ இந்த மாதிரியே வந்து உண்மையான கோழையா இருந்தானா இங்க எதுக்கு வந்த, எதுக்கு வந்து நைட் வாட்ச்ல சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து கேட்கறான். இதை கேட்டுட்டு சாம் வந்து திரும்ப வந்து அழ ஆரம்பிச்சிடறான். அவன் அலறனால வந்துட்டு அவனோட உடம்பே வந்து குலுங்குது. ஆனா ஜானுக்கு வந்து என்ன பண்ணணும்னே வந்து தெரியல, அமைதியா இருக்கா. ஆனா கோஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு வந்து தெரியுது. சாம் வந்து அழுதுட்டு இருக்கான்ல, அவனோட கண்ணத்துல வந்துட்டு தண்ணீர் வந்து நிக்குது. அதை வந்துட்டு கோஸ்ட் வந்து நக்குது. அதை பார்த்துட்டு அந்த குண்டு பையன் வந்து சிரிக்கிறான். அப்ப ஜானும் வந்து சிரிச்சிடறான். அதுக்கப்புறம் ஜான் வந்து அவனோட ஓனாய் குட்டிகள் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிச்சான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜானுக்கு வந்து அடிக்கடி வந்து கனவு வரும். அந்த கனவை பத்தி சொல்றான். ஜானுக்கு அடிக்கடி வந்துட்டு விண்டர்ஃபெல்லை பத்தி கனவு வரும். அந்த விண்டர்ஃபெல்ல ஹாலுக்கு வந்து போற மாதிரி, அங்க போயிட்டு கத்துற மாதிரி. ஆனா யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு வந்து யாரை தேடுறானே வந்து அவனுக்கு வந்து தெரியாது. சில நேரத்துல வந்துட்டு அவன் அப்பாவை தேடுவான், சில நேரத்துல வந்து ராபர்ட் தேடுவான், சில நேரத்துல வந்துட்டு ஆர்யா வந்து தேடுவான், சில நேரத்துல வந்துட்டு அவனோட சித்தப்பா வந்து தேடுவான். அவனுக்கு சித்தப்பான்னு சொல்லும் போது வந்துட்டு பெஞ்சன் ஞாபகம் வந்துருது. பெஞ்சனை தேடி திரும்ப வந்து 2 பேரை வந்துட்டு லார்ட் கமாண்டர் வந்து அனுப்பியிருப்பாரு. பெஞ்சன் வந்துட்டு போற வழியில எல்லாம் வந்துட்டு மரத்துல வந்துட்டு மார்க் பண்ணிட்டே வந்து போயிருக்காரு. அந்த மார்க் வழியா வந்து போய் பார்க்கும்போது அந்த மார்க் வந்து ஒரு இடத்துல வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பெஞ்சன் வந்து எங்க போனார்னே வந்து யாருக்குமே வந்து தெரியல. அப்ப சாம் வந்து கேட்கறான், உன்னோட கனவுல வந்துட்டு யாரையாச்சும் வந்து பாத்திருக்கியா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு இல்ல, அந்த கோட்டையை வந்து எம்டியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றான். இது வரைக்கும் ஜான் வந்து அவனோட கனவை பத்தி யாருக்கிட்டையுமே வந்து சொன்னது கிடையாது. இப்பவும் எதுக்கு வந்து சாம் கிட்ட வந்து சொல்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியல. இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து சொல்ல பிடிச்சிருக்கு. அங்க காகம் கூட இருக்காது, எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்து நான் பயந்துட்டு கதவை திறந்துட்டு 3 படியா தாண்டி கத்திட்டே வந்து ஓடுவேன். திடீர்னு வந்துட்டு நான் அங்க இருக்க சமாதியோட கதவு கிட்ட வந்து நிப்பேன். எனக்கு வந்து சமாதிக்கு வந்து எப்படி போகணும்னு வந்து தெரியும், ஆனா நான் போக மாட்டேன். அங்க வந்துட்டு விண்டர்ஃபெல்லோட பழைய கிங்ஸோட சமாதி தான் இருக்கு. ஆனா நான் பயப்படுறது வந்து அதை பார்த்து கிடையாது, அங்க இருக்க அந்த இருட்டை பார்த்து. அந்த இருட்டை பார்த்து நான் கத்துற வரைக்கும் அந்த இடம் வந்து டார்க் ஆயிட்டே இருக்கும். அப்படியே வந்து நான் எந்திரிச்சிடுவேன். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து கோஸ்ட் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு வந்து படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் சாம பார்த்து, உனக்கு வந்து ஹான்கில்ல பத்தி கனவு வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு சாம் வந்துட்டு இல்ல, எனக்கு அந்த இடமே பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்றான். அப்போது அவன் வந்து அவனோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜானும் வந்துட்டு அமைதியா வந்து கேட்கறான். அவனையே வந்து அவன் கோலன்னு வந்து சொல்ற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து என்ன நடந்துச்சு அதை பத்தி அவன் வந்து சொல்றான். இவன் டார்லி அப்படின்ற ஒரு நோபல் ஹவுஸ் வந்து சேர்ந்தவன். இந்த டார்லின்ற ஹவுஸ் வந்து டைரல் ஹவுஸ்க்கு வந்து பேனர்மேன். இந்த டைரல் தான் வந்து வார்டன் ஆஃப் த சவுத். சாம் தான் வந்து மூத்த பையன். இவன் பிறந்தப்ப இருந்த சந்தோஷம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவன் வளரும் போது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம சாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டானவன். அவனுக்கு மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் ஆட பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், குடிக்க பிடிக்கும், விளையாட பிடிக்கும், புக்ஸ் படிக்க பிடிக்கும், சாஃப்டான ட்ரெஸ் போட தான் பிடிக்கும். ஆனா சாமுக்கு வந்து ரத்தத்தை பார்த்தாவே பயம். ஒரு சின்ன கோழியை விட்டுனா கூட வந்து அழுதுருவான். அவங்க அப்பா வந்து எப்படியாச்சும் வந்து இவனை வந்து ஒரு பெரிய வீரனாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டு வந்து நிறைய வந்து பண்ணிருப்பாரு. அதுல ஒருத்தன் வந்துட்டு அந்த போருக்கு போகும்போது வந்து இரும்பால ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டே வந்து தூங்க சொல்லியிருப்பாரு. இன்னொருத்தன் வந்துட்டு அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கோட்டை முழுக்க வந்து சுத்த சொல்லியிருப்பாரு. ஆனா இதனால வந்துட்டு அவன் தைரியமாலாம் ஆகல. இதனால வந்துட்டு இன்னும் வந்து குண்டாதான் ஆனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குவார்ட்ல இருந்து ஒரு 2 மந்திரவாதிகளை கூப்பிட்டு ஒரு பெரிய மாட்டை வந்து வெட்டி அதோட ரத்தத்துல வந்து குளிக்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு அவன் வந்து தைரியமாலாம் ஆகல. அதனால வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம தான் போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனோட அப்பா வந்துட்டு இன்னொரு ஆண் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா வரிசையா வந்து 3 பெண் குழந்தை தான் வந்து பிறந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண் குழந்தை வந்து பிறந்துரும். அந்த ஆண் குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் அப்பா வந்துட்டு சாம் வந்து கண்டுக்கிறதே வந்து கிடையாது. இருந்தாலும் சாம் வந்து ஜாலியா தான் இருந்தான். அவன் பாட்டுக்கும் மியூசிக் கேட்டுட்டு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அவன் ஜாலியா தான் இருந்தான். ஆனா இதெல்லாம் வந்துட்டு அவனோட 15வது வயசு வரைக்கும் தான் அவனால வந்து பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவனோட அப்பா வந்து ஒரு 3 பேரை அனுப்பி அவனை வந்து காட்டுக்கு வந்து கூட்டிட்டு வர சொன்னாரு. அவனும் வந்து போனான். அங்க போய் பார்த்தா அவனோட அப்பா வந்துட்டு ஒரு மானை வந்து வெட்டிட்டு இருந்தாரு. அப்ப அவர் அப்பா வந்து அவனை பார்த்து, நீ வந்து ஒரு பெரிய பையன் ஆயிட்ட, என்னோட டைட்டில், என்னோட சொத்து இது எல்லாமே வந்து உனக்கு கிடையாது, நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் கிடையாது, இது எல்லாமே உன்னோட தம்பி டிக்கனை சேர்ந்தது, அதனால வந்துட்டு நீயே வந்து நைட் வாட்ச்ல வந்து சேர்ந்துரு, நீயே வந்து எல்லாருக்கிட்டே வந்து சொல்லிடு நைட் வாட்ச்ல வந்து சேர போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு ஒரு பையன் இருக்கும்போது வந்து 2வது பையனுக்கு வந்து இது எல்லாமே வந்து போய் சேராது, அதனாலதான் வந்து இப்படி சொல்றாரு.
இதுக்கு மட்டும் நீ முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, நம்ம நாளைக்கு காலையில வந்துட்டு வேட்டையாட போவோம், நீ குதிரையில இருந்து தவறி விழுந்து செத்து போயிருவ. ஆனா இதுல வந்து ஒரு துக்கமான விஷயம் தான். உன்ன மாதிரி ஆள் மேல கூட வந்து உன்னோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாசம் இருக்கு, அவளை வந்து நான் காயப்படுத்த விரும்பல. ஆனா அந்த பாசம்லாம் வந்து எனக்கு கிடையாது. உன்ன மாதிரி பன்னிக்குட்டியை வந்து வேட்டையாடுறதுல வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானோட இதயத்தை புடுங்குறதுக்காக வந்து கையை விடுறாரு. இதுக்கு மேல உன்னோட விருப்பம் தான், நைட் வாட்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை வந்து எடுத்து இதுவா அப்படின்னு வந்து கேக்குறாரு. இதெல்லாம் வந்துட்டு சாம் வந்து அவனோட கதை இல்லாத மாதிரி வேற யாரோட கதை சொல்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் அமைதியா. அதுக்கப்புறம் இவன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜான் வந்துட்டு சரிவா நம்ம காமன் ஹால் போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறான். அதுக்கு சாம் வந்துட்டு ஏன் அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு ஜான் வந்துட்டு அங்க ஒயின் இருக்கும், அது போய் குடிக்கலாம், அது மட்டும் இல்லாம டேரின் வந்து பாட்டு பாடுவான், ஒரு சிங்கர் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சாம் வந்து கேக்குறான், அவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு வந்து கேக்குறான். அதுக்கு ஜான் சொல்றான், லார்ட் ரோவன் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காரு, அவரோட பொண்ணு கூட வந்துட்டு தட் டோரன் இஸ் ஹேவிங் செக்ஸ் வித் தட் கேர்ள். அப்போது வந்துட்டு அவர் அப்பா வரும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஜன்னல் வழியா வந்து இந்த டோரன் வந்து தப்பிக்கு வந்து வச்சிடுறா. இருந்தாலும் வந்து 2 பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவன் வந்து என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லிடுறா. அதனால வந்துட்டு அவனை பிடிச்சி வந்துட்டு நைட் வாட்ச்ல வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்றான். மேஸ்டர் ஏமன் வந்து சொல்லியிருக்காரு, டோரன் பாடுறது வந்துட்டு தேன் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டோடு வந்து பாட்டு பாடுவான், ஆனா அவன் நல்லாலாம் பாட்டு பாட மாட்டான், அவன் பாடுறத பார்த்து எல்லாரும் வந்து சிரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு சாம் வந்துட்டு அப்ப நான் 2 பேரும் பாடுறதை வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு நாங்க இருக்கிறது வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஜானை பார்த்து நாளைக்கும் வந்து என்ன வந்து சண்டை போட சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜான் மட்டும் அந்த காமன் ஹாலுக்கு வந்து போறான். அப்போது பை வந்து கேட்கறான், என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஜான் வந்துட்டு சாம் கூட வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு கிரென் வந்துட்டு அவன் சரியான கோலை, என் கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட கூட அவனுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு வந்து கிரென் வந்து சொல்றான். இந்த மாதிரி அங்க இருக்க மத்த எல்லாருமே வந்து சாம் வந்து கலாய்க்கிறாங்க. அப்ப ஜான் வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா பசங்ககிட்ட வந்து பேசுறான். சாம்ல வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றான். சில பேர் வந்து அவன் பேசும்போதே வந்து ஒத்துக்கிறாங்க, சில பேர் வந்து மிரட்டி வந்து ஒத்துக்க வைக்கிறான். ஆனா ராஸ்ட்ன்றவன் மட்டும் ஒத்துக்க வந்து மாட்டான். நாளைக்கு மட்டும் சார் அலிசர் வந்து என்ன வந்து அந்த பன்னிக்குட்டியோட சண்டை போட சொன்னாருன்னு வச்சுவே, கண்டிப்பா நான் வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். சொல்லிட்டு அந்த ராஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜான், கிரெண்ட், பை இவங்க 3 பேரும் அந்த ராஸ்ட் தூங்குற இடத்துக்கு வந்து போறாங்க. கிரென் வந்துட்டு அந்த ராஸ்டோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். பை வந்துட்டு அவனோட கால் மேல வந்து உட்காடுறான். அப்ப கோஸ்ட்டை வச்சு அவனோட கழுத்துல வந்துட்டு லைட்டா வந்து கடிக்க வைக்கிறாங்க. அப்ப ஜான் வந்து சொல்றான், ஞாபகம் வச்சுக்கோ, நீ எங்க தூங்குறன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் மத்த 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்துட்டு ராஸ்ட் வந்துட்டு சேவ் பண்ணும்போது வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து பொய் சொல்றான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்துட்டு சாம் வந்து யாருமே வந்து பெருசா வந்து ஹர்ட் பண்றது கிடையாது. சார் அலிசரை வந்து அவங்க கூட வந்து சண்டை போட வச்சா லைட்டா மட்டும் அடிச்சுட்டு அவனை வந்து பெருசா வந்து அடிக்கிறது கிடையாது. இதனால வந்து சார் அலிசர் வந்து எல்லாரையும் வந்து பயங்கரமா வந்து திட்டுனாலும் வந்துட்டு அவங்க வந்து அடிக்கிறது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான், சிரிக்க ஆரம்பிக்கிறான். சாம் வந்து குட்டா தான் இருக்கா, இருந்தாலும் வந்து அவன் முட்டாள் கிடையாது. ஒரு நாள் வந்து ஜானோட செல்லுக்கு போயிட்டு, நீ என்ன பண்ணன்னு வந்து எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் பண்ணன்னு வந்து எனக்கு வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து சொல்றான். அதுக்கு ஜான் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்ம வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேல வந்து கை போடுறான். அதுக்கப்புறம் சாம் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ரா, பிரிக் அண்ட் பிரான் இவங்க 3 பேரும் வந்துட்டு அவனோட அப்பாவோட குழந்தைங்க தான். இருந்தாலும் வந்து அவங்க 3 பேரையும் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவனுக்கே வந்து தெரியும் அவங்கள ஒருத்த வந்துட்டு இவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்லின் ஸ்டார்க்கும் அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. இன்னமும் வந்து ஜானுக்கு வந்து விண்டர்ஃபெல்லை பத்தி கனவு வந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவனோட வீடு வந்துட்டு இந்த ஹேசல் பிளாக் தான், அவனோட பிரதர்ஸ் வந்துட்டு கிரென், பை, சாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. சித்தப்பா சொன்னது உண்மைதான், இனிமே வந்து அவரை பார்க்க முடியுமோ முடியாது அப்படின்னு வந்து யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர்ல வந்து புக்குக்கும் சீரீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா வந்துட்டு, சீரீஸ்ல வந்துட்டு அந்த குண்டு பையில காப்பாத்துறதுக்காக வந்துட்டு ஜான் வந்து தனியால வந்து சண்டை போட்டிருப்பான். ஆப்போசிட் டீம்ல வந்துட்டு கிரென்னு, பை, ராஸ்டி இவங்க 3 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமோட அப்பா மான் வெட்டுற சீனை வந்துட்டு லார்ட் டைவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்சஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.